السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. صدق الله مولانا العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال: إن فلان يصلي بالليل فإذا أصبح سرق. قال: إنه سينهاه ما يقول. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் சொல்லி இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் இறுதி நாள் வரைக்கும் அன்னாரை பின்பற்றுகின்ற அத்துணை முஸ்லிம்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் நல்வாழ்த்தும் என்றென்றும் சுரந்தள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கும் பின்னால், அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எங்கிருந்த போதிலும் அந்த ஏக இறைவனை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியனையும் அப்பால் உங்களையும் நான் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்கபூத் 45வது வசனத்தில் தற்போது ஓதிய வசனத்தில் என்ன சொல்கின்றான்? உத்லு மா ஊஹிய இலைக், ஏ நபியே, உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்ட இந்த குர்ஆனிலிருந்து மக்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. இன்னும் அகிமிஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவீர்களாக. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை தடுக்கும் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இஸ்லாம் வளர்கின்ற பொழுது அரபிய மக்கள் எவ்வாறு மோசமானவர்களாக, ஆபாசமானவர்களாக, அடாவடித்தனமானவர்களாக, கொடூரமானவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அனைவரும் சரித்திரங்கள் ஊடாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் கூட அப்படியான பண்புகளோடு பண்பாடுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக தொழுகையுடைய பண்பு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் தொழக்கூடியவனாக இருந்தால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்களை நிச்சயமாக ஒழித்து கட்ட வேண்டும். அப்படி அவனிடத்தில் இருக்கின்ற மோசமான பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவன் தொழவில்லை என்பதுதான் அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த தொழுகையை இரண்டாக வகுத்து தந்திருக்கிறார்கள். முன்னாவதாக அதாவு ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவது. இரண்டாவது இகாமத்தி ஸலா, அதுவும் தமிழில் சொல்வதாக இருந்தால் தொழுகையை நிறைவேற்றுவதுதான், ஆனால் அரபியிலே வித்தியாசப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வருகின்றார், தொழுகின்றார். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய கடமை முடிந்துவிடும், அவருடைய பொறுப்பிலே சொல்லப்பட்ட வைக்கப்பட்ட கடமை நிறைவேறிவிடும். ஆனால் அவருடைய கடமை நிறைவேறினாலும் கூட இஸ்லாம் சொல்கின்ற அந்த பண்பாடு வளரவில்லை என்று சொன்னால் அவர் தொழவில்லை. அவர் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற மோசமான பழக்க வழக்கங்கள், அவர்களிடத்தில் வருகின்ற வார்த்தை பிரயோகங்கள், அநாகரிகமாக நடந்து கொள்கின்ற முறைகள் அவரிடத்தில் ஒழியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இரண்டாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்ற இகாமத்தி ஸலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற அகீமிஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டவில்லை. முதலாவது பகுதி, ஒரு மனிதன் தொழுகின்றான்,
அவனிடத்தில் மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது, வெறுக்கத்தக்க செயல்கள் இருக்கின்றது, ஆபாசமான வார்த்தைகள் இருக்கிறது, அடாவடித்தனம் இருக்கின்றது, மிகவும் தரைக்குறைவாக மக்களை பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அதாவுஸ்ஸலா அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி விட்டார்கள். ஆனால் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற, இஸ்லாம் சொல்லித் தருகின்ற, இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கின்ற அந்த இகாமத்தி ஸலா என்று சொல்லக்கூடிய பண்பாடு அவர்களிடத்தில் வரவில்லை. அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தப்படவில்லை, அவர்களுடைய உடம்பு பரிசுத்தப்படவில்லை. இவர்கள் மோசமானவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் தொழவில்லை என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் எனக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கு ஆதாரமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இன்ன மனிதன், ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், இன்ன மனிதன் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், இரவிலே தொழக்கூடியவர்களாக இருக்கின்றால், காலையானால் காலை பொழுதை அடைந்து விட்டால் களவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களுடைய தொழுகை அவர்களை மாற்றிவிடும் என்பதாக சொல்லுகின்றார்கள். எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எங்கள்கிட்ட மாறவில்லை என்று சொன்னால், எங்களுடைய இருக்கின்ற மோசமான பழக்க வழக்கங்கள் எங்களிடத்திலிருந்து மாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தொழவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான பயபக்தி உள்ளவர்களாக, உண்மையான முத்தகீன்களாக மாறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.